ஜின் தி பெட் அந்த மூவிக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா டிக்னிட்டரிக்கும் ஒருத்தங்க பேர் சொல்ல டைம் ஆகிடும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவின் நாயகர்கள் விவேக் அண்ட் மெர்வின் ஒற்ற தாமரின் மூலம் ஒத்த தமிழகத்தையுமே அவங்க கையில் எடுத்தவங்க. ஒரு சிறப்பான 3 சாங்கை பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது பிரதர். அண்ட் இந்த படத்தில் நடித்த முகின், துள்ளலாக இருக்கிற நவரச நாயகன் கார்த்திக் அதோட ஸ்டைல்லே இருப்பார். ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த படம் அவருக்கு சிறப்பான வெற்றியை தரும். எப்பவுமே இனிமையாக பழகுவார். பவ்யா அவங்க ரொம்ப நல்லா, 2 பேரும் ஆன்ஸ்கிரீன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. பாலசுப்ரமணியன் அதில் போயிட்டாங்க. அண்டு நடிப்பு அரக்கி வினோதினி மேம் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னிலேருந்து நடிப்பு அரக்கினே பட்டம் கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு கதையிலே ஒரு கேரக்டர் வந்து வெர்சடைலாக பண்ணுறாங்க. சம்டைம் எனக்கு மனோரமா ஆட்சியை பார்க்குற மாதிரி ஞாபகம் வரும் அவங்கள பார்த்தா. இந்த படம் வந்து இன்னைக்கு பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து பேய் படம், ஹாரர் படம்லாம் வந்து காஞ்சனா சீரீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லாரன்ஸ் சாரை வந்து இந்த அளவுக்கு அதை வச்சிருக்குன்னா அது காஞ்சனா சீரீஸ் தான். அதே மாதிரி சந்தானம் சாரோட தில்லுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா DD1, DD2, நெக்ஸ்ட் லெவல், இப்படி பல லெவல் வந்திருக்கும். அந்த வரிசையில் ஜின் தி பெட் வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் ப்ரொடியூசர் சொல்கிறேன். இதுவும் வந்து எத்தனை சீக்வல் போக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா குழந்தைங்களை கவர்ற மாதிரி இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட் இருக்கு அதில். படம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு டிஆர் பாலா. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து அட்லிக்கு எப்படி ராஜாராணி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அடுத்த பெரிய உயரத்துக்கு போனாரோ, கன்ஃபார்மாக சொல்கிறேன் டிஆர் பாலா கோயிங் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில், அடுத்த ஜென்ரேஷன் தான் எங்கள் ஜென்ரேஷனில் கோயிங் டு ராக் த இண்டஸ்ட்ரி. அண்ட் அவருக்கு சென்ஸ் இருக்கு. நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன். இந்த படத்தை பற்றி ராஜேஸ்வரி அக்கா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு புரட்சி பெண்மணி. வேந்தன் சார், இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு 5 வருஷமா தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் எடுத்த படத்துக்காக என்கிட்ட வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்க பையன் எனக்கு எதுவுமே சொல்லலை, இப்படி ஒரு டேலண்டான ஒரு பையன் வீட்டில் இருக்காங்க. இப்போ ஒற்றைத்தாமரை வரும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கு. நானும் 2-3 ஆல்பம் பண்ணியிருக்கேன், பட் அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. பட் இந்த சாங் எப்படி ரீச் ஆச்சு? அப்போ அந்த டேரக்டர்கிட்ட ஏதோ ஒரு புல் இருக்கு. ஏன்னா விவேக் மெர்வினுக்கு வந்து நீங்கள் ஒரு அவுட்புட் கொடுத்தாதான் அவங்களால வந்து ஒரு இன்புட் அதில் கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோ அழகான ஒரு சாங்கை பண்ணி தமிழ்நாடு இன்னைக்கும் நீங்கள் அதை கேட்டுட்டீங்க. அது லைக்ஸ் போயிட்டே இருக்கு, அதோட வியூஸ் போயிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு திறமையான இளைஞரை வீட்டில் வளர்த்து, அதுவும் அப்பா பண்ண படம் இன்னும் ரிலீஸ் ஆகலைன்றது அம்மா வருத்தப்பட்டாலும், இந்த ஜின் தி பெட் மூவி எனக்கு தெரிஞ்ச, அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு என்னன்னாங்க, படம் முடிச்சுட்டு அது வியாபாரம் ஆகணும். படம் வியாபாரம் ஆகலைன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். பட் இந்த ஜின் தி பெட் இந்த மூவி வந்து எல்லா விதத்துலையும் வியாபாரம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்ல தான் அந்த படம் தியேட்டருக்கு வருது. ஆனால் நான் சொல்றேன், இந்த படம் தியேட்டருக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம். 2வது அவங்க பின்னாடி இருக்கிற எல்லா அவங்க டீம் எல்லாம் ஜின் டிஷர்ட் போட்டுட்டு இருக்க எல்லா அவரோட அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் சிறப்பான வெற்றியை தரும். ஜின் தி பெட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி. ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெருமக்கள் மற்றும் வந்திருக்கும் அனைத்து ஸ்பெஷல் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இப்போ ஜின் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ லவ் பெட்ஸ். அண்ட் இப்போ ஜின்னு வந்து நம்ம சொல்லலாம், அந்த நாய் வந்து வளர்க்குறோம். இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ இந்த மாதிரி பூனை நான் வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன். பெட்டு வந்து பேயை கூட வந்து நம்ம பெட்டாக வைக்கலாமா அப்படிங்கிறத இயக்குனர் பாலா அவர்கள் வந்து என்கிட்ட சொன்ன போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அங்கேயே வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே இன்னைக்கு இந்த இடத்துல மேடையில் நம்ம வந்து வீட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜின் அப்படிங்கிறத பற்றி நான் எங்கேயோ படித்தேன். அண்ட் ஒரு நவரசா அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸில் ஒரு ஜின்னை பற்றின ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்துருந்தது. அதை பார்த்துட்டு, அது ரொம்ப லேட்டாக தான் நான் பார்த்தேன், 2022-23 கொஞ்சம் உட்காந்துட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு 1 வீக்ல எனக்கு கால் வருது. நான் வந்து பாலா அப்படின்னு ஒரு டைரக்டருங்க, இந்த மாதிரி நான் வந்து விஜய் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு கதை பண்ண போகிறேன், கேட்குறீங்களா அப்படின்னு. உடனே ஜின் அப்படின்னு வருது. எப்படின்னு தெரியல, இந்த படம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ கோஇன்சிடென்சஸ்.
நான் வந்து சம்டைம்ஸ் யோசிப்பேன், இங்க வந்து சொன்னாரு ஒரு ஆர்கே செல்வமணி சார் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், ஆர் ஐ திங்க் ஆர் உதயகுமார் சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து பத்தி பார்த்த உடனே நமக்கு வந்து மைடியர் சாரி இந்த பட்டணத்தில் பூதம் வந்து ஞாபகம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதை விட வந்து மைடியர் குட்டிச்சாத்தான் இன்னைக்கு தான் சார் எனக்கு தெரியும், கேஆர் சார் தான் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனா சின்ன வயசுல நாங்க பார்த்து ரொம்ப ரசிச்ச ஒரு படம் இந்த மைடியர் குட்டிச்சாத்தான். ஏன்னா நம்ம படம் பேய் அப்படின்னாலே நம்ம பயப்படுற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனா பேய் கூட வந்து அது ஒரு பாவமான ஒரு ஜீவனா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பேய், பூதம் ஆர் கடவுள், ஆன்மீகம், இது அமானுஷ்யம் ரெண்டுமே வந்து இந்த இன் யாங் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே வந்து ஒன்னா தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு ஆன்மீகமா மாறுது. அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா மாறும்போது அதை வந்து நம்ம ஒரு அமானுஷ்யமா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்துல வந்து இந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்டிட்டி ஒன்று இருக்கும். அண்ட் இந்த சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 16 பூதங்களுக்கு தலைவன் வந்து ஒரு ஜின்னு அப்படிங்கும்போது அது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கு பாருங்க. அதுவும் ஏதோ ஒரு இப்போ எப்படி வந்து மனசுக்குள்ள நம்ம ஒரு இதை வச்சுட்டு தான் ஒரு ஆன்மா சுத்திட்டு இருக்கு வாழும்போது, அது இறந்த பிறகும் அது ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வச்சுட்டு தானே போகுது ஒரு ஆன்மா, ஒரு ஆவி அப்படிங்கிறது. அந்த வகையில நான் வந்து எப்படி ஒரு நாயோ பூனையோ ஒரு சிம்பத்திக்குரிய ஒரு எம்பத்திக்குரிய ஒரு ஜீவராசியா நான் பார்க்குறேனோ அதே மாதிரி தான் ஒரு அமானுஷ்யமா இருக்கக்கூடிய ஒரு ஆவியையும் ஒரு பேயோ பூதமோ ஏதோ ஒரு விஷோட தானே இந்த உலகத்துல இதே பிளானட்ல இதே யூனிவர்ஸ்ல வந்து சுத்திட்டு இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம அதை பெட்டா அதுவும் வந்து ஒரு சில்ட்ரனுக்கு தரக்கூடிய ஒரு ஹாரர் ஃபேண்டசி காமெடி அந்த மாதிரி ஒரு படமா வந்து உருவாக்கி இருக்கிறது, இந்த கதையை உருவாக்கி இருக்கிறது முதல்ல வந்து பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதுல வந்து பாலா பத்தி நம்ம சொல்லணும்னா அவரே வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஐ திங்க் வனிதா மேடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன், வைரல் ஸ்டார் வனிதா. ஆனா உண்மையா அந்த வைரல் ஸ்டார் அப்படிங்கிறது பாலா அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் வந்து நல்லா பாருங்க, அவர் வந்து பயங்கர லக்கியான ஒரு பர்சன். இந்த கதையை ஆரம்பிச்சதுல இருந்து அவர் சொன்ன எந்த ஒரு டேட்லயும் மாற்றமே இல்லாம ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அவர் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கரெக்டாக அது பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். கரெக்டாக அந்த டைமில் எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க. கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஒத்த தாமரை அவர் என்ன மைண்ட் செட்டில் பண்ணாருன்னு தெரியாது. பார்த்தா ஒரு வைரலாக 6 crore வியூஸ்க்கு போயிடுச்சு. இப்போ மோர் தென் 45 million வியூஸ்க்கு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி அவருடைய பேரண்ட்ஸை வந்து பற்றி நிறையா பேர் வந்து பேசிட்டாங்க. அவருடைய பேரண்ட்ஸை நானும் என்னுடைய பேரண்ட்ஸை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்திலேயே என் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானுமே வந்து வேந்தன் அப்பா அண்ட் வந்து ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு தான் அவங்கள வந்து அழைச்சேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவரை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, பட் ஐ திங்க் ஹீஸ் அ வெரி வெரி லக்கி சன் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஏன்னா அவர் மூலமா அவங்க இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவரை வந்து பற்றி பேசும்போதும் எனக்கு என்ன புரியுதுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்காரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அவர் வந்து இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது பாலா அவர்கள் இந்த படத்துல நாட் ஓன்லி அஸ் எ டைரக்டர், நான் முதல்ல அவர் வந்து ஒரு சிறந்த ப்ரொடியூசரா நான் பாராட்டுவேன். ஏன்னா ஒரு பேமெண்ட் பாக்கி கூட இல்லாம படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கரெக்டான டைம்ல அட்வான்ஸை போட்டு லாஸ்ட் டப்பிங் முடிய அன்னைக்கு எக்ஸாக்டா பேமெண்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் இன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த பிஸ்னஸ்லயும் அவ்வளோ தெளிவா அதை எப்படி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ பேரை திரட்டி இன்னைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் தமிழ் சினிமாவுக்கு அவர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள வருவேன். முகேந்திரா அவர்களை பத்தி ஒன்னு சொல்லியிருந்தோம். அவரும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த சீசன்ல அவர் பிக் பாஸ்ல இருந்த போது நிறைய கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில சிறப்பித்த கண்டஸ்டன்ஸ். ஆனாலும் அவர் வந்து மக்களுடைய மனதுல இமிடியட்டா அவர் கேட்ச் ஆன் ஆகி அவருக்குன்னு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன், அதாவது பாலா அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே இந்த ஒத்த தாமரை மாதிரி ஒரு வைரலான கண்டென்ட்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகி இந்த படத்துல ஜின் அப்படிங்கிற படத்துலயும் இதே காம்பினேஷன் வந்து லக்கியா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவ்யா அவங்கள பத்தியும் 100% அவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய லுக்ஸை வந்து சொல்றாங்க. பட் வாட் ஐ ஃபவுண்ட் இன் அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன், ஐ திங்க் ஷீஸ் ராஜஸ்தானி ஆர் சம்திங், பஞ்சாபி. ஆனா அந்த டயலாக் எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் தமிழ் கத்துக்கிட்டாங்க எங்களோட நடிக்கும் போது. ஒரு அமேசிங் பெர்ஃபார்மர்.
அண்ட் இந்த படத்துக்கு அவங்களும் வந்து இந்த அமானுஷ்யத்தெல்லாம் நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போதே நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றும் அவர் வந்து தங்கியிருந்த இடத்துலையும் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. அண்ட் தமிழ் இதுலேயே வந்து சினிமாவில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அரண்மனை, காஞ்சனா, அந்த மாதிரி ஜின் அப்படிங்கிறதும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸாக அமையணும் அப்படிங்கிறதும் இந்த நீதியரசர் அவர்கள் வந்து பேசும்போது அவர் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு அமானுஷ்யம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸாக நலம் வாழ அப்படின்னு ஒரு பாடல் வந்தது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பல சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஜின் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஜின் ஃப்ரான்ச்சைஸ், அதில் ஆரம்ப கால ஜின் பார்ட் 1ல் வந்து நான் நடித்தேன், அதே ஜின் பார்ட் 10 எடுத்தாலும் அதில் நான் நடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ப்ரேயர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே வந்து மனிதர்களாகிய நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ், ஆன்மீக துறையிலேருந்து வந்திருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள், அப்புறம் காவல்துறையிலேருந்து வந்திருக்காங்க, அண்ட் நீதித்துறையிலேருந்து பல துறைகள் அட்வொகேட் வந்திருக்காங்க. ஸோ ப்ளஸ் பொதுமக்கள் உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் இந்த படத்துக்கு இருக்கணும். அண்ட் இது ஒரு வைரலான ஒரு படமாக இந்த May 30th தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இட்ஸ் நாட் டூ இது லேட் ஃபார் சம்மர். ஸ்டில் வந்து இது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு படமாக அமைஞ்சு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நான் இந்த பிரபஞ்சத்தை வந்து கேட்டுக்கிறேன். பிரபஞ்சம் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாட் ஓன்லி த ஆன்மீக சக்திகள், அமானுஷ்ய சக்திகளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஒரு என்டர்டெய்னர் ரொம்ப நாள் கழிச்சு நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் பற்றி எல்லாருமே சொன்ன கைண்ட் வேர்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டிஆர் பாலாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னா வந்து ஐ திங்க் வி மெட் அ குட் ஃப்ரெண்ட். இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் அவருமே எப்போவுமே இப்போ ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே சிரிச்ச முகமாக ஜாலியாக சில்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அதுதான் டிரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சாங்ஸில். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அவங்க எல்லாருக்குமே நன்றி. விவேகா சார், கு கார்த்திக், விஷ்ணு இடவன் எல்லாருக்குமே நன்றி. ஸோ 30th May எல்லாருமே பாருங்கள், இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்க்குறது. லேட் ஆனதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் ஜின் வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். நாங்கள் 2 பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். அண்ட் இந்த படம் மூலமாக எங்களுக்கு டிஆர் பாலான்ற ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. அண்ட் நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட், நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது அவர் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை டிஆர் பாலான்னு போட்டு வர ஃபஸ்ட்டு படம். அந்த ஸ்டேஜ்லையுமே அவர் பாதி வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தார், ஜஸ்ட் ஒரு அந்த ஷோ. அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ பண்ணுறவர் அந்த படத்துக்கு he has put his heart and soul, literally blood and sweat for this film. அந்த எஃபர்ட்டுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் பாலா. அண்ட் வெரி ஹாப்பி வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஓவராலாக வந்து பாடல்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குட்டிமா சாங் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு வந்த ரீல்ஸாக இருக்கட்டும், உங்களோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது. அண்ட் எவ்ரிபடி ஹூஸ் ஆக்டட் இன் த ஃபிலிம் ஹஸ் டன் வெல். நான் எல்லாரையும் சொன்னால் டைம் ஆகிடும், அதனால் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் முகின் ராவ் அண்ட் பவ்யா, யூ கைஸ் லுக் சூப்பர் ஆன் ஸ்க்ரீன். பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் ஐம் ஷூர் யூ ஹேவ் கிரேட் பிளேஸ் இன் த இண்டஸ்ட்ரி. அண்ட் முகின் ப்ரோ அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹம்பிளான ஒரு பர்சன் அண்ட் மல்டி டேலண்டட். இந்த படத்தில் நாங்கள் கேட்டோம், இமீடியட்டாக வந்து ஒரு பாட்டு வந்து பாடி கொடுத்துட்டு போனார். அவ்வளோ டைம் எடுத்து அதுக்கு எஃபர்ட் போடுற ஒரு ஹீரோ. ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்கள் எல்லாரோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு வேணும். அண்ட் 30ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி ஃபன் ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒவ்வொரு படத்தையுமே வந்து ஒரு வித்தியாசமான கதை, இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். இதை உண்மையிலே வந்து வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது, டிஆர் பாலா நண்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது, நான் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்கா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இது கதையில் ப்ரோ, இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் ப்ரோ, மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நாயை வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க, பேயலாமல் வளர்க்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒரு ஜின்னை வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு கயாஸ் தான் இந்த படம். இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டிஆர் பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி.
ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடம், ப்ரொடியூசர் சார், மேடம் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. முகேன் ராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ். எங்கே போனாலுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ரீச்சில் உடையவர். எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் பயங்கர ஹம்புளாக இருப்பார். எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை. வினோதினி மேம் வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. வினோதினி மேம் எப்பவும் போல் கலக்கியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை சினிமா மேடையில் ஏறுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்காங்க, சினிமாவில் நிறைய சாதிச்சவங்களாம் இருக்காங்க. இது எனக்கு சரியான மேடையான்னு தெரியல. இருந்தாலும் என் உடன்பிறவா சகோதரருக்காக ஒரு தம்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்தும், அவர் என்னுடன் பயணம் செய்த அந்த உண்மையான அனுபவத்தை மட்டும் ரொம்ப உங்க டைம் எடுத்துக்க விரும்பல, ஒரு 5 மினிட்ஸ்ல பேசி முடிச்சிடுறேன். நான் முதல்ல நான் சென்னை வந்தப்போ எங்க அப்பா முதல்ல சென்னையில தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் பிசினஸ் லாஸ், அப்புறம் திருப்பூர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு வரைக்கும் திருப்பூர்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை, அங்க போறது இங்க வர்றது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு அந்த மாதிரி டைம்ல நான் சென்னை வரும்போது எனக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு போட்டு டெய்லி பேட்டா கொடுத்து அவருடைய டைரக்ஷன் ஒர்க்ல அப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த படம் பேர் சொல்ல விரும்பல. ஒரு அற்புதமான கதை, ஒரு பைக் ரேஸ் சம்பந்தமான ஒரு கதை. அதில் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் யாரு என்ன ஏது எனக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதப்ப இவங்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவே எனக்கு கண்டுபிடிச்சவர் தான் டிஆர் பாலா. அவர்களுடைய இந்த அற்புதமான இந்த படம், நான் சிம்பிளா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்ஷன் சென்ஸ் அ லாட். நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர். நீங்க பிஹைண்ட் வுட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஹாண்டட் 13 தானே, 13 த ஹாண்டட் அபார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவரோட கதையை இவரோட பர்சனலா நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு. யாருக்காவது தெரியுமா? தெரியாது, யாருக்கு தெரியாது, பல வருஷம் இருக்கும். இவருடைய கேரக்டர், இவருடைய ஆட்டிடியூட், இவருடைய பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண. அதுக்கப்புறம் எங்களுடைய நட்புறவு திறந்துகிட்டே வந்தது. அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படியே ஆன்மீகம் பக்கம் இறைவன் என்னை இழுத்துட்டு போயிட்டாரு. அண்ணன் சினிமாவில் முதல் படம், மிகவும் அற்புதமான ஒரு படம் வந்து செய்யவிருக்கிறார். நீங்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். முதல் முறையாக ஒரு டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து தமிழகம் எங்கும் வந்து ரிலீஸ் பண்றாரு. வேற நாடுகளில் ரிலீஸ் ஆகுதா? வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், மிகச்சிறந்த முறையில் விமர்சனங்களை எழுதி இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தின் நாயகர்களான முகேன் ராவ் மற்றும் பவ்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தை மிகச் சிறப்பாக எடுத்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம். நன்றி.